நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப்போவானே. பலம் மிக்க விசுவாசியே பலவீன விசுவாசியை விட இறைவனுக்கு மிக விருப்பமானவன். காற்று நுழையாத வீட்டுக்குள் அடிக்கடி வைத்தியன் நுழைவான். தாத்தா, உங்களுக்கு வயதென்ன? இது 10 வயது பேரனின் கேள்வி. ஏண்டா கேட்கிறாய்? எனக்கு 85 வயதாகிறது என்றார் பாட்டனார். அப்பாடா, இவ்வளவு திடகாத்திரமாக இருக்கிறீர்கள். உங்கள் இளமையின் இரகசியத்தை யான் தெரிந்து கொள்ளலாமா என்று சிரித்தபடியே கேட்டான் பேரன். நான் 6 வைத்தியர்களோடு வசித்து வருகிறேன். அவர்களின் வழிகாட்டுதலிலேதான் நான் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறேன். நாளைக்கு என் வீட்டுக்கு வா, அவர்களை நான் உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றார் தாத்தா. அடுத்த நாள் சிறுவன் தாத்தாவின் வீட்டுக்கு சென்றான். வீட்டில் அவரை காணவில்லை. ஒரு ஆற்றோரமாக 3 அறைகளும் ஒரு வரவேற்பறையும் ஒரு அடுப்பங்கரையும் இணைந்த ஒரு சாதாரண வீடு. முன்னால் பூச்செடிகள் நிறைந்த முற்றம். அங்கே பல வண்ண மலர்கள் இதழ் விரித்து சிரித்து கொண்டிருந்தன. பின்னால் ஒரு வீட்டு தோட்டம். அங்கு மரக்கறி வகைகள் பயிர் செய்யப்பட்டிருந்தன. காய்கறி கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த பெரியவர் சிறுவனை பார்த்து, வாடா சொட்டி பையா, இப்படி உட்கார் என்றார். நீங்கள் குறிப்பிட்ட 6 வைத்தியர்களும் எங்கே தாத்தா என்று ஆவலாய் கேட்டான் சிறுவன். ஓ, அவர்களா? சொல்கிறேன் கேள். முதல் வைத்தியன் சூரிய ஒளி, 2வது வைத்தியன் சுத்தமான நீர், 3வது வைத்தியன் சுத்தமான காற்று, 4வது வைத்தியன் தினசரி உடற்பயிற்சி, 5வது வைத்தியன் மிதமான உணவு, 6வது வைத்தியன் ஓய்வு. இந்த 6வரும் தான் அந்த வைத்தியர்கள். இவர்களுக்கு நீ பணம் கொடுக்க தேவையில்லை. இவர்களை நீ நண்பர்களாக ஆக்கிக்கொண்டால் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழலாம். இதுதானப்பா எனது இளமையின் ரகசியம். இது அனைவருக்கும் அவசியம். புரிந்ததா என்றார் பெரியவர். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. இந்த 6 வைத்தியர்களையும் இன்றிலிருந்து நானும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கின்றேன் என்று கூறி விடைபெற்றான் பேரன். உடல் சுகாதாரத்தில்தான் மனிதனின் முழு ஆரோக்கியமும் தங்கியுள்ளது என்று வாசகர்கள் இங்கு கருத்து கொண்டு விடக்கூடாது. உயிர், மனம், உடல் என்ற பிரிக்க முடியாத மூலங்களினால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளான். உயிர் நம்பிக்கை வழிபாடுகளினாலும், மனம் அறிவு அறம் முதலானவைகளினாலும் பலமும் வளமும் நலமும் பெறுகின்றன. இவை 3ம் ஆரோக்கியம் அடையும் போதுதான் மனிதன் உண்மையான சௌக்கிய சௌபாக்கிய வாழ்வு வாழ்வான்.